அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலேயே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கும் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:8-14. Unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அப்பொழுது நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கரங்களை கொட்டு நல்லா அவங்களை உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து ஒரு நடனத்தை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று முன்னறிவிக்கப்பட்டு பிறந்ததான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய நடனத்தினால் பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள். எல்லாம் கரங்களை கொட்டி அவர்களை வரவேற்கலாமா? அண்ணாந்து ஸ்டாரப்பாரு, ஞானிகளின் தூரப்பாரு,
நம்மளும் வாழ்த்து சொல்லி போடுவோம்ல. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. எல்லாருக்கும் Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. எல்லாருக்கும் Happy Christmas. நல்ல கரங்களை கொட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். சூப்பர் சூப்பர். அடுத்தது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் புதிதாக பிறந்த குழந்தை இயேசுவை வாழ்த்தி பாடினார்கள். இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதானே வாலிப தம்பிமார் வந்து நமக்காக ஒரு நடனத்தை ஆடுவார்கள். நல்ல கரங்களை கொட்டி அவர்களை வரவேற்கலாமா? உனக்காக பிறந்தாரம்மா, ஏமே கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமே கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஏ பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமே கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 தன்னாரே. ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ്. ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ്. சூப்பர் சூப்பர். நடனத்தை ஆடினதான நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு முறை நல்ல கரங்களை கொட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை பாடி ஆராதிக்கும்படியாக தங்களுடைய நடனத்தினாலே அவரை உயர்த்தும்படியாக நம்முடைய சீனியர் பிள்ளைங்க முன்னாடி வர போறாங்க. நல்ல கரங்களை கொட்டி அவர்களை வரவேற்போம்.
சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடும் நம் பிரபு சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடும் நம் பிரபு சிறியதம் பெத்லெஹேம் என்னும் ஊரில் இன்று நமக்காய் பிறந்தாரே சிறியதம் பெத்லெஹேம் என்னும் ஊரில் இன்று நமக்காய் பிறந்தாரே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம். நமக்கொரு பாலன் பிறந்தாரே நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கொரு பாலன் பிறந்தாரே நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே அவரின் நாமம் அதிசயமே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே அவரின் நாமம் அதிசயமே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கர்த்தர் பிறந்ததால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம். நல்ல கரங்களை கொட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். மிக்க நன்றி. தொடர்ந்து மீதியான நேரத்தை நாங்கள் போதர் கையில் கொடுக்குறோம். லாஸ்ட்டாக அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய ஒரு பாட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இருந்து அதை கேட்டு மகிழும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் கிறிஸ்மஸ் ஆசீர்வாதத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை எனக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நான் பேசணும் அப்படின்னு இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாற்றம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் 3 காரியத்தை சொன்னேன். இயேசு ஏன் வந்தார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி, சாபத்தில் இருந்து விடுதலை தரும்படி. ஸோ 3வது காரியம் பரிபூரண ஜீவன். யோவான் 10:10 நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கடைசியாக இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸை முடிக்க போகிறோம்ல. ஏன் இயேசு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ மனிதன் எதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில்
சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், அதாவது பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, நிறைய வீட்டை இழந்திருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் இழந்தவர்கள் உண்டு. அப்போது இது போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். 2 வார்த்தை அங்கே சொல்கிறார். ஒன்று தேடுகிறது, இரண்டாவது ரட்சிக்கிறது. ஆமென். இன்றைக்கு நாம் கடவுளை விட்டு பிரிந்து தூரமாக இருக்கிறோம். அவருடைய மந்தையை விட்டு, அவருடைய ஆளுகையை விட்டு, அவருடைய வழிநடத்துதலை விட்டு, அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறோம். இப்போ நம்மை தேடி மனிதனாய் இந்த உலகத்தில் இயேசு பிறந்து நம்மை தேடி இயேசு வந்தார். ஒன்று. ரெண்டாவது போற்றுக்கு ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்பு. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீட்கப்படுவதற்கு பல வழிகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மார்க்கங்களும் மதங்களும் ஒவ்வொரு வழியை காட்டுகிறது. நம்ம இந்திய தேசத்தில் முக்கியமாக 3 மதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? 5 தூண்கள், 5 காரியங்களை நாம் கடைபிடித்தால் அந்த நித்திய வாழ்வு அல்லது மீட்பை அடையலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் 5 தூண்களை நம்புகிறார்கள். இந்துக்களாகிய தமிழர்களாகிய கலாச்சாரம் கர்மா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதற்குரிய பலனை நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் அனுபவிப்போம். அது மட்டுமல்ல, நம்ம மரித்த பிறகு நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலன் உண்டாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது நம்முடைய செயல்பாட்டின் மூலமாய் கடவுளிடத்தில் போய் சேருவதை விட என்னால் முடியாததை எனக்காக அந்த தெய்வம் செய்தார் என்று அந்த தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். ஏன் அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால், இழந்து போய் இருக்கிற நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க மனுஷகுமாரனாய் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அதான் முதலே சொன்னேன், ரொம்ப நேரம் நான் எடுக்கலை. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க? இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கிற நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இவைகளை எல்லாம் உங்களுக்கு மீட்டு தருவதற்காக தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் என்று உண்டு. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்வை கொடுக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசுவை நாம் தேடும்போது, இயேசுவை நாம் ஆராதிக்கும் போது, இயேசு காட்டின அந்த வழியை பின்பற்றும் பொழுது நீங்கள் இழந்து போனதை அவர் உங்களுக்கு திரும்ப தர வல்லமையுடையவர். எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அவைகளை மீட்டு தருவதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். அப்படின்னா பிள்ளைங்க இருக்கலாம், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய இடத்தில் இருந்து இயேசு உங்களுக்கு செய்வார். ஒருவேளை பெற்றோரை நீங்கள் இழந்திருக்கலாம், கணவனை நீங்கள் இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய இழப்பு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க இருந்திருந்தால் இதெல்லாம் ஈடுகட்டிடுவாங்களே, இதெல்லாம் எனக்கு செஞ்சிருவாங்களேன்னு சொல்லி நீங்கள் அநேக நேரத்தில் அவருடைய இழப்பை குறித்து அநேக நேரத்தில் கண்ணீரோட கவலையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ அதெல்லாம் ஒருவேளை என்னை அறியாத நாட்களில் இழந்திருக்கலாம். அவைகளை நான் உனக்கு தருவதற்காகவும் அந்த இடத்தை நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று இயேசு சொன்னார். நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அவைகளை இயேசு உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுடையவர். அதை பார்க்கிலும் வெளியேற பெற்ற உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே நீ இழந்து போனதை திரும்ப தருவதற்கு. நம்ம அந்த கண்களை மூடி ஒரு நிமிஷம் அந்த இயேசுநாதர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில்
உண்மையாகவே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எவைகளெல்லாம் உங்களுக்கு உங்கள் நினைவுக்கு இதெல்லாம் நான் இழந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் இருந்தது இப்பொழுது அது எனக்கு இல்லை, அந்த காரியங்கள் எல்லாம் இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் இருந்தால் இன்னைக்கு எனக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் அதை மீட்டு தருவதற்கு வல்லமையுடையவர். ஆண்டவர் அதை மீட்டு தருவதற்கு வல்லமையுடையவர். நீங்கள் ஒரு நிமிஷம் என்னோடு கூட பின்னாடி இந்த பிரார்த்தனையை சொல்வீங்களா? என் கூட சொல்வீங்களா? அன்புள்ள இயேசுவே, இந்த இரவு நேரத்திலும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை நாங்கள் கேட்டோம். இயேசுவே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் நாவினால் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் இழந்ததை, நாங்கள் தொலைத்ததை எங்கள் வாழ்க்கையில மீட்டு தருவீராக. இயேசுவே, எங்கள் பாவத்தினால், எங்கள் மீறுதலினால் நாங்கள் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். எங்களை கிருபையாய் மன்னித்து எங்களுக்கு உம்முடைய நன்மைகளை மீட்டு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு நிமிஷம் அப்படியே நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல அநேக காரியங்களை வாழ்க்கையில் 25வது வருஷத்தில் இழந்திருக்கலாம், அல்லது கடந்த ஆண்டிலே அநேக காரியங்களை அவர்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மீட்டு தருவதற்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வாசித்தோம். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜீவனை உண்டு பண்ணுவதாக. உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மீட்பை உண்டு பண்ணுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உற்சாகப்படுத்தலாமா? நல்ல கரங்களை கொட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்போவும் நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்ததான சாண்டா கிளாஸ் வர போறாங்க. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்துடலாம். குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்துடலாம். குட்டி பிள்ளைங்க வாங்க. நம்ம பாஸ்டரும் வாழ்த்து சொன்னாங்க, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் வாழ்த்து சொன்னாங்க, நம்ம கேரல்காரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அப்ப நீங்க? அப்ப நாங்களும் வாழ்த்து சொல்லி போடுவோம்ல. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, அவங்களை உற்சாகப்படுத்தலாமா? கைகளை தட்டி நம்ம இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா நல்லா வரவேற்கலாமா? நல்லா வேகமா. நம்ம மத்தியில் வந்திருக்க இந்த 2 கிறிஸ்மஸ் தாத்தாவும் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் இப்போ பேசுவாங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியா. அவர் பார்த்தனா பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருக்காராம் உங்களை பார்க்கறதுக்கோசரம். இதா மாதிரி அவர் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கா. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆட வந்திருந்தாராம். குழந்தைங்கள்லாம் நீங்கள் நல்லா படிக்கணுமா, ரெகுலராக சர்ச்சுக்கு வரணுமா? உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறாரு. கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்ச தாத்தாவாக இருக்காரு. ஏன்னா பல நாடுகள் போகிறாருல்ல, சீக்கிரம் தமிழும் கற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம்மா. தமிழில் பாருங்க, வணக்கம். வட இந்தியா போயிட்டு வந்திருப்பாரோ, வடக்கன்ஸ் மாதிரி பேச. இன்னொரு தாத்தாவும் பேசுவார் நம்ம மத்தியில். உங்களை பார்த்தல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடுனீங்க அப்படிங்கிறாரு.
இவர் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்காராம், நிறைய கிஃப்ட்டு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்காராம். நெக்ஸ்ட் டைமும் வராராமா. நீங்கள் நல்லா படிக்கணுமா, நல்லா படித்து சர்ச்சுக்கு வந்தால் நெக்ஸ்ட் டைமும் வராராம். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு தாத்தாங்க கிளம்பிடுவாங்க. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஏ பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ്. ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ്. இப்போ கிளம்புற நேரம் வந்துருச்சு. அடுத்த இடத்துக்கு போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா, ஃப்ளைட் ரெடியாக இருக்கான். அதனால் இப்போ கிளம்புறாங்க. வாங்க தாத்தா. தாத்தாவுக்கு பாய் சொல்லலாமா? எல்லா கைத்தட்டி பாய் சொல்லலாம்.
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வருகிற புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மை நிறைந்ததாக இருக்கும்படியா பரிசுத்தமுள்ள தகப்பனே இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து உண்மை ஆராதிக்க குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய நலனங்கள் ஆண்டவரை முயற்சிகளை எல்லாம் ஆண்டவரை கண்டுபிடிக்க உதவி செஞ்சீங்க. இந்த உலகத்தை ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததின் முக்கியமான நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அப்பா அப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்து போன அனைத்து நன்மைகளையும் தந்தருள்கிறார். இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தந்தருள்கிறார். இல்லை என்று சொல்லி நினைக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய ஜெயத்தை உண்டு பண்ணுவீரார். ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையில பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ற ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்